ஆல்ரெடி 6+ மந்த் பேபிஸ்க்கான ராகி போரிச் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து 7+ மந்த் பேபிஸ்க்கான ராகி போரிச். இதுலேயுமே வந்து நான் ஆல்மண்ட் கூடவே ஒரு டேட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வந்து ராகி வந்து நைட்டு சோக் பண்ணி வைக்கும்போது ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸையுமே வந்து சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துப்பேன். மார்னிங் எந்திரிச்சு அந்த ஊற வச்சுருந்த தண்ணியோடையே சேர்த்து ஆல்மண்டையுமே டேட்ஸையுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துப்பேன். ராகியை நல்லா பிளெண்ட் பண்ணி அதனுடைய பால் மட்டும் எடுத்து தான் நான் இன்னமும் வந்து என் பேபிக்கு கொடுத்துட்ருக்கேன். ராகி வந்து நல்லா பால் எடுத்து குக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸ் பேஸ்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட பேபி எந்த கன்சிஸ்டன்சிக்கு கன்சியூம் பண்ணுவாங்களோ அது வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணி நான் கொடுத்துப்பேன். இதில் இருக்க ராகி ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன், கால்சியம், ஃபைபர், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு பேபியோட பிரெயின் அண்ட் போன் டெவலப்மெண்ட்க்கும், டீத் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த ஒரு ராகி போரிச்லேயுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் பேபிஸ்க்கு இது வரைக்கும் கொடுக்கலன்னா மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது வீக்லி வந்து கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.